மஞ்சரப்பேட்டை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் மஞ்சரைப்பேட்டை. இன்னும் முன்னா இருக்கிற ஊர் தர்மபுரி. தர்மபுரியில நான் இப்ப நின்றுட்டு இருக்கிறது எங்க அப்படின்னா வள்ளல் அதியமான் கோட்டம். சோ அதியமான் கோட்டைனே ஒரு இடம் இருக்கு தர்மபுரியில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. அந்த கோட்டத்துல நின்றுட்டு இருக்கேன். இவர் தான் அதியமான். இவங்க தான் ஔவையார். எல்லாரும் படிச்சிருப்போம் பாட புத்தகத்துல. அதாவது அதியமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வள்ளலாக அந்த காலத்துல வந்திருக்காரு. ஔவைக்காக நெல்லிக்கனியை கொடுத்திருக்காரு. ஔவைக்கு அதியமான் நெல்லிக்கனி கொடுக்கறது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னா கண்டிப்பா அவ்வளவு பெரிய விஷயம் தான். ஏன்னா வள்ளலா இருந்த இவருக்கு நீண்ட நாள் உயிர் வாழ்ற ஒரு நெல்லிக்கனி கிடைச்சிருக்கு. அதை நம்ம சாப்பிட்டு என்ன பிரயோஜனம், தமிழுக்காக வாழ்ற ஒரு பாட்டிக்காக கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் ஔவை பாட்டிக்கு இந்த நெல்லிக்கனியை கொடுத்தாங்க. சோ இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த தர்மபுரியில தான் நடந்தது அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. அதனாலதான் இங்க தத்ரூபமா இந்த சிலை வடிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கும் சரி, இந்த செய்தியை கேட்கறதுக்கும் சரி ரொம்ப பிரமிப்பா இருக்கு. தொடர்ந்து இதே தர்மபுரியில ஒரு சூப்பரான எங்க வீட்டு சமையல் காத்துட்டு இருக்கு. யார் வீட்டுல என்ன ரெசிபி, நெல்லிக்காய் வச்செல்லாம் கிடையாது, ஒரு சூப்பரான சமையல். வாங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ளலாம் ஓட்டாத வெளில போ அப்படின்ட்டாங்க. தான் அவங்க வீட்டு கார்டனுக்கு வந்துச்சு. இந்த சைக்கிளை கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஸோ அருமையா இவங்களோட கார்டனுக்குள்ள வந்தாச்சு. என்ன செஞ்சு காமிக்க போறாங்க, இவங்களோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம்மா. வணக்கங்க. உங்க பேரு? ஸ்ரீலட்சுமி. அடடே, மங்களகரமான பேர். அண்ட் எங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க? உங்களுக்காக பூசணிக்காய் வடை செஞ்சு காட்ட போறோம். பூசணிக்கால வடையா? ஆமா. சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம். வெரி குட். ஸோ உங்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்றது? கடைக்கு போறோம். கடைக்கு போறீங்களா? ஆமா. கடைக்கு அப்பப்போ போயிட்டு வரீங்களா? அப்பப்ப போயிட்டு வரோம். அது என்ன வாங்குவீங்க அப்பப்போ சும்மா போயிட்டு? கடை வச்சிருக்காரு அவரு. வீட்டுக்காரரு? ஆமா. கடைக்கு போயிட்டு ஒரு அவருக்கு 1/2 hour லஞ்ச் கொடுத்துட்டு திருப்பி வந்துருவோம் வீட்டுக்கு. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நீங்க பக்கத்துல இருக்க மல்லிகை கடைக்கு சும்மா அப்பப்போ போறதா உங்களோட பொழுதுபோக்குன்னு. இல்ல. என்னங்க நீங்க. சரி, என்ன கடை வச்சிருக்காரு? ஸ்டேஷனரி ஆட்டம் வச்சிருக்காரு. ஓ வெரி குட். எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரே பையன். என்ன பண்றாரு? காலேஜ் போயிட்டு இருக்கான். காலேஜ் போயிட்டு இருக்காரு. என்ன படிக்கிறாரு? டி. வெரி குட், சூப்பர். இன்னைக்கு இந்த பூசணிக்காய் வடை ஆரம்பமா? ஓகே. பூசணிக்காய் வடை செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லுங்களா? புழுங்கரிசி, சிகப்பு மிளகாய், புளி, சிகப்பூசணிக்காய், கருவேப்பிலை, கல்லுப்பு, எண்ணெய். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி, இந்த பூசணிக்காய் வடைக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லிட்டீங்க. எப்படி செய்யறதுன்றத சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஈஸியா. புழுங்கரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். சரி. ஊற வச்சுட்டு புழுங்கரிசி, சிகப்பு மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு மிக்சில நைஸா ஆட்டிக்கணும். தண்ணி ஊத்தாம நைஸா ஆட்டணும். பூசணிக்காயில இருக்க தண்ணி சேர்த்து சேர்த்து. ஆமா. சரி, அதுக்கப்புறம் தட்டி போட்டா வேலை முடிஞ்சதா? ஆமா. கருவேப்பிலை அதுல போட்டு தட்டணும். இந்த 2 மணி நேரம் ஊறினது? ஆமா, 2 மணி நேரம் ஊறினது. ஓ, நாங்க வரோம் தெரிஞ்சு ஊற வச்சுட்டோம். சூப்பர். அண்ட் எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு இந்த பூசணிக்காய் வடை செய்ய போறாங்க. அடுப்பு பத்த வச்சுக்கலாமா? இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? மிக்சில போடணும். மிக்சில போட்டு அதுக்கப்புறம் தான். சோ ஜார் ஓபன் பண்ணிக்கோங்க. அரிசி தானே வேணும்? ஃபர்ஸ்ட் சிகப்பு மிளகாய். ஆஹா. புளி. எல்லா புளியுமே தேவைப்படுமா? இல்ல, கொஞ்சமா தான் புளி. ஓகே. ஒரு டம்ளருக்கு 4 சிகப்பு மிளகாய் போடலாம். ஓஹோ, அரிசிக்கு அளவு. ஆமா, கொஞ்சமா புளி. ஓகே, போட்டுக்கோங்க. அப்புறம் சிகப்பு பூசணிக்காய். இதெல்லாம் ஊற வைக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இந்த புளி வந்து முழுசா தான் போடணும், கரைச்சலாம் ஊத்த தேவை? கரைச்சலாம் ஊத்தக்கூடாது, இப்படியே தான் போடணும். எதுவுமே தண்ணி இதுல சேர்க்க கூடாது. இந்த புழுங்கலரிசி ஊர்ன தண்ணி அப்புறம் இந்த ஈரப்பசையில அந்த பூசணிக்காய் போயிருக்கணும். சரி, அடுத்து உப்பு. ஓகே. அரிசி போட்டு நைஸா அரைச்சிடணும். கருவேப்பிலை இப்ப தேவையில்ல? கருவேப்பிலை அப்புறம் ஆட்டின பிறகு. இது என்ன எப்ப இந்த வடை செய்வீங்க? இது எப்ப வேணுமாலும் செய்யலாங்க. இப்பதான் செய்யணுங்கிறது இல்ல, நமக்கு எப்ப வேணுமோ அப்ப செஞ்சு சாப்பிடலாம். சரி. மத்த வடையில இருந்து எப்படி டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? இது வந்து நல்லா இருக்கும், ருசியா இருக்கும். ஆமா. மத்த வடையில ருசியா இருக்காதுன்னா இது அப்பயே செய்யலாம். எப்ப வேணுமாலும் ஒரு மினிட்டா செய்யலாம். ஓகே ஓகே. ஆனா அந்த அரிசி ஊற வைக்கிறது மட்டும்தான் டைம். பருப்பு வடைனா அதை போட்டு ஆட்டிக்கிட்டு ஒரு பெரிய வேலை இல்ல அது. தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்க கூடாது, கெட்டியா ஆட்டணும். அரைச்சுக்கோங்க.
நல்லா அரைப்படணுமா? நல்லா அரைப்படணும். நைஸா அரைக்கணுமா? நைஸா அரைக்கணும். ஓ, சட்னி மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, கெட்டியா இருந்தாதான் தட்டுறதுக்கு நல்லா வரும். ஓகே, இது கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நீங்க எண்ணெயில போட்டு எடுப்பீங்களா? ரொம்ப ட்ரையா இருக்காத வடை சாப்பிடுறப்ப? நல்லா இருக்கும். நல்லா நல்லா இருக்குமா? இருக்கும். அந்த சிவப்பூசணிக்காயோட மிருதுவத்தன்மை வந்துரும் இதுல. சரி, இது கிரைண்டர்லயே அரைக்கலாமா? கிரைண்டர்ல அரைச்சா இன்னும் நல்லா இருக்கும். டேஸ்ட் டேஸ்ட் ஆட்டுக்கல்ல அரைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். என்ன டேஸ்டா இருக்கும். சொல்லிட்டே போலாம் போங்க. மிக்ஸில போடுறதுல கிரைண்டர்ல போட்டா நல்லா கெட்டியா வரும். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எண்ணெய் காய வச்சு வடை தட்டி போடுறோம். ஓகே, இப்ப கருவேப்பிலை சேர்த்து பிசைய போறீங்க. பிசைய போறோம். அவங்க டேஸ்ட்டுக்கு எவ்வளவு கருவேப்பிலை பிடிக்குமோ அவ்வளவு போட்டுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஆனா பாக்குறதுக்கு இது பருப்போட கலர்ல தான் இருக்கு. ஆமா ஆமா. இதாட்டம் கெட்டியா இருக்கணும். ஓகே, அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. இது எண்ணெய் காய வச்சு தட்டி போட வேண்டியதா? தட்ட போட வேண்டியதா. எண்ணெய் காய வச்சுக்கலாமா? என்னங்க போதுமா? இத்தனோட என்ன போதுங்க. ஒவ்வொன்னதானே போட்டு எடுக்க போறோம். ஓகே ஓகே. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்சிருச்சு. காஞ்சிருச்சு. போட்டு எடுத்துடலாமா? எடுத்துடலாம். இந்தாங்க. ஆனா அதுக்குள்ளார நீங்க வந்து இந்த வடையை தட்டிட்டு தர்மபுரி ஸ்பெஷல் சொல்லணும். எங்கெங்கெல்லாம் நான் சுத்தி பார்க்கலாம்? கோட்டை கோவில் இருக்கு. கோட்டை கோவிலா? என்ன இருக்கு அந்த கோவில்ல? ஈஸ்வரன் இருக்காரு. அப்புறம் காமாட்சி அம்மன் அது ஃபேமஸ். ஃபேமஸ். வேற எங்க போலாம்? காலபைரவர் கோயில் இருக்கு. ஒரே கோயில்ல தான் போவீங்களோ? பார்க் பீச்னா ரயில்வே ஸ்டேஷன் தான் எங்களுக்கு அது விட்டா. ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பொழுதுபோக்கு இடமா? ஆமா. என்ன பண்ணுவீங்க அங்க உட்காந்து? எத்தனை பேர் போறாங்க வராங்கன்னு எண்ணிட்டு இருப்பீங்களா? அதனால எங்களுக்கு அது ஜாலியா பொழுது போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன். இல்ல, என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. போய் வாக்கிங் போவோம். அப்படி சொல்லுங்க. சரி, என்ன நல்லா காஞ்சிருச்சு, வடை கறியிற போகுது. சின்ன சின்ன உருண்டையா பண்ணிக்கணுங்க. ஓஹோ. பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் இந்த பேப்பர்ல கொஞ்சோண்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வடையா தட்டி இப்படி இதுலயே போட்ட வேண்டியது. இதாட்டம் தட்டி இப்படியே போட்ட வேண்டியது. ஓ, நல்லா உப்பி வருமோ? உப்பி வரும். நல்லா உப்பி வரும். மெலிசாவே தட்டலாம். நல்லா வடையாட்டம் மசால் வடையாட்டம் தட்ட வேண்டியது இல்ல, மெலிசாவே தட்டலாம். அதான் பார்த்தேன், என்னடா அது எல்லட மாதிரி இருக்கு இது அப்படின்னு பாக்குறதுக்கு. ஓ, இந்த மாதிரி வந்துரும். ஆமா. பாக்குறதுக்கு அதிர்ஷ்டம் மாதிரி இருக்குல்ல? ஆமா. சரி. சின்ன சின்ன உருண்டையாவே பண்ணிக்கலாங்க. பண்ணிட்டு நல்லா மெலிசா தட்டி தட்டுறதுல தான் அந்த இதுவே இருக்கு இல்லையா? ஆமா. வடையோட டேஸ்டும் இருக்கு, அந்த வடையோட சைஸும். பட் அரிசி அப்படியே உடனே போட்டு அரைச்சோம்னா அந்த இது வராது இல்லையா? வராது. ஊர்னாதான் அது நல்லா கெட்டித்தன்மை வரும், இல்லாட்டி கொஞ்சம் இதா வரும். அந்த எண்ணெயும் ஓவரா குடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே போட்டோம்னா. ஆமா. சட்னி சாம்பார் எதுவும் தேவைப்படுமா? எதுவுமே தேவையில்லை, இதே நல்லா இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. ரொம்ப அருமையா 2 வடை செஞ்சு காமிச்சீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, அதுக்கு தானே வந்திருக்கேன். அதுவும் சைக்கிள் எல்லாம் ஏறி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றிமா. சரிங்க. சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அருமையான இந்த பூசணிக்காய் வடை எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். பூசணிக்காய் வடை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் வரமிளகா, கொஞ்சோண்டு புளி, பூசணிக்காய், உப்பு, புழுங்கல் அரிசி ஊற வச்சது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மை போல அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு ஃபாயில் பேப்பர்ல எண்ணெய் தடவி இதை சின்ன சின்ன வடையா தட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சுட சுட பூசணிக்காய் வடை ரெடி.